ஆர்ப்பாட்டம் 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 கழக தலைவர் ஆணை ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று கழக தலைவர் ஆணை ஏற்று அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளும் ஆர்ப்பாட்டம் 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 ஆதிக்க இந்தியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம். சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம். கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூசு என்று கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஒரு சரியான நேரம், இதை சரியான களமாக மாற்றுங்கள், இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள். ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம். முதல் கட்டமா எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுடா இயக்கத்தை அறிவியுங்கள். இங்க இருக்கிற அண்ணன் வைகோ ஐயா, பெரியவர் பேராசிரியர், இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம், முத்தரசன், நம்முடைய ஜவஹர்லாவின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், தமீம் அன்சாரி, இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம். எங்க எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில சுங்கம் தர மறுப்போம். ஒன்னு. ரெண்டாவது, ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார். அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது. அறிவிங்க. 5 ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியிலுடைய பகுதியில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றிலே அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல, அதற்கு நில எடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க. அதானி துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோன்னு சொல்லுங்க. பரந்தூருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க. உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன். வேடிக்கை. இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே, ஒரு முறை செய்யுங்க. தமிழ் மான உணர்ச்சியில, இன உணர்ச்சியில, சுயமரியாதையில, அந்த தன்மானத்தில் அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள், எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள். ஒன்னுக்கும் மரியாதை கிடையாது. எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில வீசலாம். நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேடைக்கு பின்னால் இருக்கிற எங்களுடைய அக்கா தங்கச்சி தங்க பாட்டிகள் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டிஆர் பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்க விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டு மொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறான். அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிட்ற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிட்ற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வர்றோம். என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒக்கி புயல் வந்தா பணம் இல்லை, வருதா புயல் வந்தா பயம் இல்லை, தானே புயல் வந்தா பணம் இல்லை, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்லை, சென்னை முழுகினா பணம் இல்லை, குரங்குடி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன மகிழ புடுங்கிற இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமாக பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார். அதனால ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது.
நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் டிஆர் பாலு போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலைகளை வீட்டிருக்கிற என் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லி, நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க, தானா உங்ககிட்ட வருவான். நாளைக்கு இழுத்து பூட்டுற என்எல்சி கேட்டேன், ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்டுக்காரனை உள்ள விட மாட்டேன் தான் தமிழனை 3000 இந்திக்காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான். நேத்துக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் ஒரு ஊர்ல, அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல, இந்த காசியில நடத்துறான். அங்க இங்க மக்க மானம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில் ஏறி போறான், செருப்பால் அடிக்கிறாங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல, டிவி தொலைக்காட்சியில் காட்டுச்சுல, கிளாஸை உடைச்சி உனக்கு என்னடா தமிழ ஷேட்ல உட்காந்துருக்க சேர்லன்றான். இவன் சொல்றான், நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன், நான் முன்பதிவு பண்ணுறேன். அட முண்டா, நான் இந்திக்காரனா, இறங்குட தமிழ் நாயேன்னு இந்தியில திட்டி இழுத்து போடுறானா இல்லையா? கேட்க நாதி இருக்கா ஒன்றிய அரசுக்கு? அஸ்ஸாம் பவனை கொண்டாந்து என் ஊர்ல உருவாக்குறான், ஒரிசா பவனை கொண்டு வந்து என் ஊர்ல உருவாக்குறான். 2 சீஃப் செக்ரட்டரி தலைமையில கேடரை கொண்டு வந்து எல்லா தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறிக்கிற பாசிச பாரதிய ஜனதா. இன்னும் சொல்ல போனா மூத்தவங்க உட்கார்ந்துருக்க சொல்றேன், 2014 இந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சியில என்ன சட்டம் கொண்டு வந்தா மோடி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வடநாட்டு அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம், கோட்டாட்சியர் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம், கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம், நீதிபதியா வரலாம், 25 ஆண்டுகளா இந்த நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி வரலாம், டிஜிபிக்கு வரலாம்னா. அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலை கிடையாது, எல்லாரும் இந்திக்காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியின் கரங்களிலே சொன்னேன், துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன், அன்பிலிடத்திலே சொன்னேன். அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துகளில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம். தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் எழுதி படிக்கணும், தமிழ் பேசணும், இது எல்லாம் தெரிஞ்சு 40 மதிப்பெண் தமிழ் எடுத்தாதாண்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி. என்ன நிறைய பத்திரிகையாளங்க கேட்குறாங்க, நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்க. ஒரு தோழமையோடு இதுமாதிரி சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம்லாம் நமக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள், நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப, நான் இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறேன்னு ஒரு நாளைக்கு 10,000 பேரை சென்ட்ரல கொண்டாந்து இறக்குறான, அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு. என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர்பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். ஆதலால் இது சரியான தருணம். இறுக பிடித்துக் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள், முன்னெடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மொழி உரிமையை காக்க, கல்வி உரிமையை காக்க, நிதி உரிமையை காக்க இன்று உணர்ச்சி பெருக்கோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் ஒரு துணை முதலமைச்சராக கலந்து கொள்ளவில்லை, விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக கலந்து கொள்ளவில்லை, இளைஞரணி செயலாளராக கலந்து கொள்ளவில்லை. சாதாரண ஒரு திமுக தொண்டனாக சுயமரியாதையோடு தொண்டர்கள் ஒருவனாக, தமிழன்ல ஒருவனாக கலந்து கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு நாம் அடிபணிய மாட்டோம். இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரியணும் தான் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம். இன்று எனக்கு முன்பு பேசிய கண்டன உரையாற்றிய நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கென்று எந்த ஒரு திட்டமும் தீட்டல. சொல்ல போனா ₹1 கூட காசு ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கூட பெயர் கூட நம்முடைய மாநிலத்தை பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை, பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை. அது மட்டுமில்லை, சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. பெங்கல் புயல் பாதிப்பிற்கு 6675 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள். ஆனால் ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுத்த நிதி எவ்வளவு? வெறும் 950 கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு SDRF ஃபண்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து ஒரு பைசா கூட நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேலே போய் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டி இருக்கிறார். நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன், நாங்கள் ஒன்றும் உங்க அப்பா விட்டா காசை கேட்கல. கேட்குற மாதிரி கேட்டாதான் அவன் காதுல விழும். நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்திலிருந்து தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே 2 முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது. ஒன்று கல்விக்காக, மற்றொன்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது. இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. ஹிந்தியை நாம ஏத்துக்கிட்டாகணும்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதன் மூலம் தமிழர்களை 2வது குடிமக்களாக மாத்தலான்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, மருத்துவர்களாக, டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவோட தலைவர்களாக, திட்ட இயக்குநர்களாக, விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள பெரும்பாலானோர் 99% பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றவங்க தான். இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லிக் கொள்கிறேன். நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க? தமிழ்நாடு அரசு, இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார், அரசியலுக்காக நான் பண்றோம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன், எங்களுக்கு அரசியல் எல்லாம் 2வது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழிப்போர் தியாகிகள்
தாளமுத்துவும் நடராஜனும் அரசியலுக்காக உயிர் விடல, தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு உயிர் விட்டவங்க. கீழப்பழு சின்னசாமி அரசியலுக்காக சாகவில்லை, இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்குத்தானே தீய வைத்துக் கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார், பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். இந்தியை ஏத்துக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி, ஹரியானி மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாய்மொழியை மூணாவது மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க, நிதி வேணும்னா எந்த இடத்துலையும் கையெழுத்து போடுவாங்க. பாசிசல் நீட்டிய காகிதத்திலெல்லாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால வழி நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு. அதனால் தான் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது. தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள், முயற்சி செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது, வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது, வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது, வெறும் இங்கே வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம், தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய எதிர்காலம் பிரச்சனை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும். இன்னைக்கு சிலர் சொல்றாங்க புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு. ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்ட போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது, என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1960களிலே இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, மாடியிலிருந்து
பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம். உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்று எப்ப சொன்னார் பேரறிஞர்னா 1960களில் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். தமிழை அவர்கள் பிராந்திய மொழி என்கிறார்கள், இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் பிராந்திய மொழி என்றால், வட்டார மொழி என்றால், இந்தியும் வட்டார மொழிதான். அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வடக்கே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. ராஜஸ்தானி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மாநிலம் அது. பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. பீகாரி என்கிற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள், அழிந்து விட்டது. 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் இந்திக்கு தனியே எழுத்து கிடையாது. தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்பது பல மொழிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு எழுத்து முறை. அது இப்போ மலேசியா போனீங்கன்னா, மலேசியாவில் மலாயான்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து மலாயா ஸ்கிரிப்ட் கிடையாது, இங்கிலீஷ் தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷில் தான் இப்போ நம்ம வணக்கம்னு போடும்போது VANAKKM போடுறோம் இல்லையா, வணக்கம். தமிழில் வணக்கம்ங்கிறது வேற, இங்கிலீஷில் வணக்கம்ங்கிறது அந்த இங்கிலீஷ் எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தேவநாகரி என்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லோருக்கும் பயன்படுகிற, பல மொழிகளுக்கு பயன்படுகிற ஒரு பொது எழுத்து முறை. அது போஜ்பூரி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, மைதிலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, கடுவாலி என்று ஒரு மொழி இருக்கிறது, சாந்தலி என்று ஒரு மொழி இருக்கிறது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மொழிகளை அழித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்களின் பூர்வீக குடிகளின் தாய்மொழிகளை சிதைத்து இந்தியை அவர்கள் பேசுகிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெறும் பேச்சு மொழியாக மாறிவிட்டது போஜ்புரி. அந்த தலைமுறை அழிந்தால் அதுக்கு பிறகு ஒரு 20 தலைமுறைக்கு பின்னால் வெறும் இந்தி மட்டும் தெரிந்த தலைமுறை தான் இருக்கும். இந்த போஜ்பூரிங்கிற மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்க நினைக்கிறார்கள். தமிழ் என்பது இந்தியாவின் ஒரே மொழியாக இருந்த காலம் ஒன்றுண்டு. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. வட இந்தியாவிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அக்காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இனக்கலப்பு ஏற்பட்ட பிறகு மொழி கலப்பு ஏற்பட்டு புதிய புதிய மொழிகள் உருவாயின. அப்படி உருவானதுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது கூட. சமஸ்கிருதம் கலந்த பிறகு உருவான மொழிகள். இந்தியையும் பிற்காலத்தில் இவர்கள் அழித்துவிட்டு சமஸ்கிருதமே இந்தியாவின் தாய்மொழி என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதனால் தமிழில் இன்டர்பிரேஷன் சொல்லுவது சரி. மலையாளம் பேசுகிறவர்கள் எம்பிக்களாக இருப்பதனால் சமகாலத்தில் மலையாளத்திலே ஒருவர் பேசுகிற போது பிற மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்படும்.
அதை ஆங்கிலத்தில் இன்டர்பிரட்டேஷன் என்று சொல்வார்கள், டிரான்ஸ்லேஷன் அல்ல. டிரான்ஸ்லேஷனா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும். இன்டர்பிரட்டேஷன்னா யூகத்தின் அடிப்படையில் இதுதான் திருமாவளவன் பேசினாரு தமிழ்ல அப்படின்னு அவன் இந்தியில சொல்லுவான். அதில் சில கண்டென்ட் மட்டும் போகும். அப்படி கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் இருக்காது, முழுமையான மொழிபெயர்ப்பு இருக்காது. நாம சொல்ற நகைச்சுவையெல்லாம் அதில் போகாது. நாம செய்விக்கிற கண்டனம் எல்லாம் அதில் இருக்காது. அவங்க அந்த மாதிரி நகைச்சுவையா பேசினாங்கன்னா நமக்கு தெரியாது இங்கிலீஷ்ல இன்டர்பிரட்டேஷன் பண்ணும்போது. இப்போ சமஸ்கிருதம் பேசக்கூடிய எம்பிக்கள் அங்க யாராவது இருக்கிறாங்களான்னா இல்ல. ஆனால் சமகாலத்தில் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரட்டர் போட்டு வச்சிருக்கிறாங்க. பேசுறதுக்கு ஆளே இல்லாத மொழிக்கு புதிதாக ஸ்பீக்கர் அந்த ஓம் பிர்லா அவர் அறிவிப்பை செய்து அறிவிப்பது கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோம். எனவே தமிழில் பேசுவதை கேட்டு ஆங்கிலத்திலே சொல்லுவதற்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு எதற்கு இன்டர்பிரட்டர்? அதை மொழியாக்கம் செய்து சொல்வதற்கு எதற்கு ஆள்? இதுதான் பாரதிய ஜனதாவின் அரசியல். புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சமஸ்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அமித்ஷாவின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை, மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள், வேலையாட்கள், சேவையாட்கள். அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள். அவர்கள் என்றால் யார்? அவர்கள் RSS காரர்கள். RSS இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம். அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து விடுவார்கள். பிறகு அவங்களுக்கு ஈஸி, ரொம்ப எளிது இந்த மக்களை ஏய்ப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, வீழ்த்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, ஆளுமை செய்வதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக காலூன்றி இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே உயிர் துறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம். இங்க வந்து 1-2 எழுத்த டெலிபிராம்டர்ல பார்த்து தமிழை படிக்கிறார் அவர். இந்தியில எழுதி கொடுக்குறாங்க, அது டெலிபிராம்டர்ல ஓடுது, அதை பார்த்து அவர் படிக்கிறார். பாரதியார் பாடல், திருக்குறள், இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக. அவர் வணக்கம் சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா? அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது, அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணாமலை சொல்றார், அறிவாலயத்தில் வந்து செங்கல் தான் உருவ போகிறாராம். அந்த வரலாறு அவருக்கு தெரியாது. அப்பதான் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது. பேச நேரம் இல்லை, நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேரை ஏவி விட்டாலும்
பெரியாருக்கு எதிரான அரசியலை பேசினாலும் இந்த மண்ணில் உங்கள் அரசியல் ஒருபோதும் ஈடுபடாது. பெரியார் காலத்திலிருந்து இந்த முயற்சி நடக்கிறது, பெரியாரை வீழ்த்துகிற முயற்சி. ஆனால் அது இங்கே எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவும் அதை உணர்த்தி இருக்கிறது. இப்போ இந்தியா டுடே சர்வே சொல்லுகிறது, திமுக கூட்டணிக்கு கூடுதலாக 5% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 3.5 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற நற்சான்று இந்த ரிசல்ட். ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது, திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது, திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை பிடிப்பு தெரியாது. அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை எடுத்து சொல்லி, PM ஸ்ரீ என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம், அடித்து சொல்லுகிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நவோதயா பள்ளியை கொண்டு வந்த போது இதே உறுதிப்பாட்டோடு இருந்துதான் நவோதயா பள்ளியை திறக்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் இன்றைக்கு வருகிறார்கள். மருத்துவ கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள், தொழிற்கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியிலே, கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எனவே இந்தி படித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கிறார்கள். இந்தி படிக்காதவர்கள் வேலை கொடுக்கிறார்கள். வரலாறு இப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த நிதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வைப்போம். அந்த அளவுக்கு போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.